மிக இலகுவான 3 அமல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர், தனது நேசர் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை அதிகமாக எங்களுக்கு அறிவிப்பு செய்தாரோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் மிக அதிகமான ஹதீஸ்களை யார் இந்த உம்மத்துக்கு சொன்னாரோ, அப்படிப்பட்ட கண்ணியமிக்க மிக உயர்ந்த அந்தஸ்துள்ள சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற ஒரு மிக முக்கியமான ஹதீஸ் சம்பந்தமாக மிக முக்கியமான 3 அமல்கள் குறித்த ஒரு ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹுல் புகாரியுடைய 1178வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அறிவிப்பாளர் வரிசை தரமானது, சஹீஹானது. அவுசானி ஹலீலி பிஸலாத்தின் லா அதஉஹுன்ன ஹத்தா அமூத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவுசானி ஹலீலி, என்னுடைய நேசர், என்னுடைய அன்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள். 3 விடயங்களை கொண்டு வசியத் செய்தார்கள். அதை நான் என்னுடைய மௌத்து வரை நான் விடமாட்டேன், விடவில்லை. 2 மாதிரி நம்ம சொல்லலாம். இது கடைசி கட்டத்தில் சொல்லியிருந்தால் அந்த ஹதீஸை நான் விடவில்லை, அந்த அளவு காலம் தூரம் கால அளவுக்கு நான் விடவில்லை, நான் இதை கண்டினியூவா தொடர்ச்சியாக செஞ்சு வந்தேன் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அதே போன்று அந்த குறித்த நேரத்தில் சொல்லியிருந்தால் நான் இதை மௌத்து வரை விடமாட்டேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு 2 விதமாகவும் கருத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்ப நான் இதை மௌத்து வரை நான் விடமாட்டேன், விடவில்லை. அப்படிப்பட்ட 3 அம்சங்கள், மிக முக்கியமான 3 அம்சங்கள். அப்ப பல ஆயிரக்கணக்கான ஹதீஸை அறிவிப்பு செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்தாக செஞ்ச 3 விஷயத்தை சொல்றதாக இருந்தால் அது பெருமதியானதா இல்லையா? மிக மிக பெருமதியான அமல்கள். அப்ப அவர்கள் எனக்கு வசியத்தாக 3ஐ செய்தார்கள். மரண சாசனம், அதாவது மரண சாசனம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு உபதேசமாக. வசியத்துக்கு 2 கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மரணத்தை அண்மித்த காலத்துல ஒரு நெருக்கமானவங்களுக்கு செய்யற வசியத்து, அதே மாதிரி இந்த அவுசாங்கிறதுக்குள்ள பல கருத்துக்கள், அதே மாதிரி உபதேசம் நசீஹத்துடைய கருத்தையும் வசியத் என்பது வரும். அப்ப எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக நான் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக மிக முக்கியமான 3 அமல்களை எனக்கு சொல்லி தந்தார்கள். அது என்ன அமல்கள் என்று சொன்னால், முதலாவது, நான் வாழ்க்கையில இதை கடைபிடித்து வர வேண்டும், வாழ்க்கையில நாங்க பின்பற்றி வரணும், இதை நான் விடக்கூடாது என்பதற்காக எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தந்தார்கள், நான் உங்களுக்கு சொல்றேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். முதலாவது பாருங்க, ஸௌமு ஸலாத்ததி அய்யாமின் மின் குல்லி ஷஹர். ஒவ்வொரு மாதமும், முதலாவது அமல் என்ன? முதலாவது அமல் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு பிடிப்பது. ஒவ்வொரு மாதம் 3 நாட்கள் நோன்பு பிடிப்பது சுன்னத்தான நோன்பு. இந்த ஹதீஸில், புகாரினுடைய இந்த ஹதீஸில் குறித்த நாளை வரையறுத்து சொல்லப்படவில்லை. அதனால் இந்த அமலை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த அமலை ஒரு மனிதர் இந்த மாசத்துல, அதாவது ஒவ்வொரு மாசமும் ஏதாவது 3 நாள்ல பிடிச்சால் அது அந்த அமலை எடுத்து நடந்ததாக வந்துவிடும். ஆனால் வேறு ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது, இந்த ஹதீஸ்ல நேரடியாக சொல்லப்படல. அப்ப நம்ம என்ன செய்யலாம், மாசத்துல ஏதோ 3 நாட்கள் நோன்பு பிடிச்சால் இந்த அமலை நாங்க செஞ்சதாக மாறிடுவோம். ஆனால் ஐயாமுல் பீல், அதாவது 13, 14, 15, ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15, புரை 13, 14, 15ல நாங்க நோன்பு பிடிப்பதை சில ஹதீஸில் சுன்னத் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் அந்த சுன்னாவையும் சேர்த்து இதையும் செய்கின்ற பொழுது சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் அந்த ஹதீஸை இந்த விளக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஒவ்வொரு மாசம் 3 நோன்பு பிடிக்க சொன்னாங்க. இப்ப அந்த ஐயாமுல் பீத்ல பிடிக்க கிடைக்க இல்ல, 13, 14, 15ல பிடிக்க கிடைக்கலன்னா வேற ஏதாவது 3 நாள்ல நோன்பு பிடிச்சீங்கன்னா அது நன்மை வந்துடும். அதே நேரம் நீங்க 13, 14, 15ல பிடித்தால் இந்த 2 விஷயத்தையும் நீங்க என்ன உள்ளடக்கி கொள்ள முடியும் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது வசியத் என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முதலாவது வசியத்தை சொல்றாங்க, ஒவ்வொரு மாசமும் நீங்க 3 நோன்பு பிடித்து வாருங்கள். 2வது வஸலாத்து துஹா. நாம வஸலாத்து துஹா நாங்க இது சம்பந்தமாக நிறைய பார்த்திருக்கின்றோம். ஸலாத்து துஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க இதை விட்டுறாதீங்க, ஸலாத்து துஹாவை விட்டுறாதீங்க. அப்ப ஸலாத்து துஹாவை நாங்க என்ன செய்யணும், தொழுது வர வேண்டும். அது எப்படி தொழுகிறது, அதனுடைய சிறப்பு என்ன? அது 2 ரக்காத் தொழலாம், 4 ரக்காத் தொழலாம்,
4 ரக்காத்துக்கு சிறப்பு இருக்குது, 2 ரக்காத் தொழுது அதற்குரிய சிறப்பு இருக்குது. அது மாதிரி ஒருவர் வந்து 8 ரக்காத் தொழலாம். அதே மாதிரி இன்னும் சில அறிஞர்கள் 4 ரக்காத் அதுக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின மாதிரி தொழுது இருக்கிறாங்க ஹதீஸையும் சொல்றாங்க. அதனால நம்ம 4ம் தொழலாம், 8ம் தொழலாம். சில அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது ஹதீஸை வச்சு பார்க்கின்ற பொழுது அது எவ்வளவு எண்ணிக்கை சொல்ல முடியாது, வேண்டிய அளவு தொழுது கொள்ளலாம் என்ற கருத்திலையும் சில அறிஞர்கள் ஹதீஸை வைத்து சொல்கின்றார்கள். அப்ப நாம் குறைந்தது தொடர்ச்சியாக செய்யணும். அதாவது 2 தொடர்ச்சியா செய்யணும். ஸலாத்துல் துஹாவுல நீங்க 2 தொழுதாலும் ஓகே, 4 தொழுதாலும் ஓகே, 2 சலாம் கொடுத்து நம்ம தொழணும். அப்ப 2 4 தொடர்ச்சியா நம்ம தொழுது வர வேண்டும். 4 தொழுது அதுக்குரிய சிறப்பு நாங்க ஏற்கனவே ஹதீஸ்ல தெளிவாக பார்த்து விட்டோம். அதே மாதிரி இந்த 2 உடைய சிறப்பும் நாங்க பார்த்தோம், அதுக்குரிய சிறப்பும் நாங்க இதுக்கு முன்னாடி ஹதீஸ்ல பார்த்தோம். இந்த இடத்துல பொதுவாக துஹா என்று வருகின்ற பொழுது, இந்த துஹாவுடைய தொழுகையை தொழுகின்ற பொழுது நாம் 2 ரக்காத் தொழுதால் அதற்குரிய அந்த சிறப்பும் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வசியத்தாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சொல்லி தந்த அந்த அமலை செய்த நன்மையும் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். அப்ப நாங்க சொல்றோம் ஒரு அமல் தான், ஆனா பல பக்கத்துல இருந்து நமக்கு இன்ஷா அல்லாஹ் கூலிகள் வரக்கூடியதாக இருக்கும். ஹைர், ஸலாத்துல் துஹா இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இந்த இடத்துல ஞாபகப்படுத்திட்டு போறேன். அதாவது சூரியன் உதயமாகி ஒரு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி இருந்து துஹருக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நேரம் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம தொழுது கொள்ளலாம். அதுக்குண்டு குறிப்பிட்ட ஓதல்கள் கிடையாது. நம்ம வேண்டிய சூறாக்களை ஓதி 2 ரக்காத்தா நம்ம 2 4 6 8 என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அதுக்கு மேல அதிகமாகவும் தொழுது கொள்ளலாம் என்ற கருத்தும் உண்டு என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். 3வது வனவுமின் அலா வித்ர். 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய வசியத்துல 3 விஷயங்களை உள்ளடக்குனாங்க. 3வது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வித்ர் தொழுது விட்டு உறங்குங்கள். அதாவது வித்ர் தொழுகையை தொழுதுருங்க. இந்த ஹதீஸ்ல இந்த அர்த்தம் என்னன்னா, நீங்க வித்ர தூங்குறதுக்கு முன்னால வித்ர தொழுதுருங்க என்று அவர்கள் நேரடியாக சொன்ன மாதிரி தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதருக்கு தூங்குனா எனக்கு எழும்புற சந்தேகம்டா அவர் வந்து வித்ர தொழுது தூங்குறது தான் சிறப்பானது. அதே நேரம் ஒருவர் வந்து அதாவது வித்திர வந்து என்னன்னா தூங்கி போட்டு திரும்ப தொழுது போட்டு வித்திர தொழுது போட்டு அவர் தூங்குறாரு. இப்ப அவருக்கு எழும்புற சந்தேகம் வசதி வாய்ப்புகள், ஏன்னா சில பொழுது ஒரு மனுஷனுக்கு அப்படியே அந்த தூக்கம் மிகைத்திரும். அப்ப வித்திர விடுபடாம இருக்கிறதுக்கு அவர் என்ன செய்யலாம், வித்திர தொழுதுட்டு என்ன செய்யலாம், தூங்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் தூங்கிட்டு எழும்பி ஃபஜருக்கு முன்னாடி அவர் கியாமுல் லைல் நீண்ட நேரம் தொழுதுட்டு கடைசியா ஒரு ரக்காத் வித்திர தொழுது முடிச்சு கொள்ளலாம். 2 மாதிரியும் செய்யலாம். சரி, ஒருவர் வித்திர தொழுதுட்டார். வித்திர தொழுதுட்டால் அவரு இப்ப திரும்ப நடுநிசையில் எழும்புறாரு, தொலையலுமா? ஏன்னா வித்திரு தானே கடைசி தொழுக. அப்ப தொலையலுமான தொலையலும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திருக்கு பிறகும் 2 ரக்காத் தொழுதா ஹதீஸ்ல வருது. அது பயானுல் ஜவாஸ், அதாவது அனுமதி என்பதை காட்டுவதற்கு தொழுதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திருக்கு பிறகும் தொழுதிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்துல அது அனுமதி என்பதை காட்டுவதற்கு அப்படி சில செயற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். அதே நேரம் அந்த 2 ரக்காத்து 3 ரக்காத் அந்த 2 4 ரக்காத் தொழுதுட்டு திரும்ப இன்னொரு வித்திர தொழுத கூடாது. ஏன்னா லா வித்ரானி ஃபீ லைலா, ஒரு இரவுல 2 வித்திர என்பது கிடையாது. எனவே இதை தெளிவாக நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி தொழுகையாக வித்திர ஆக்கி கொள்ளுங்க, சிறந்தது. 2வது நீங்க கடைசி தொழுகையா வித்திர ஆக்கி கொள்ளுங்க. 2வது வித்திரு தொழுதுட்டு ஏதாவது கியாமுல் நீங்க தொழணுமாக இருந்தால் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதா நீங்க தொழுது கொள்ளலாம். 3வது 2 வித்திர் தொழுது விடக்கூடாது. கியாமுல் எத்தனை முடிக்கிறீங்களோ முடிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன நீங்க சுபு தொழுகையை என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். சுபுடைய நேரம் வந்தா தொழுது கொள்ளலாம். வித்திரு திரும்ப தொழக்கூடாது. ஏன்னா 2 வித்திர் ஒரு நாளையில கிடையாது என்பதை நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது என்னென்றால், நீங்க வித்திர் தொழுகையை நீங்க விட்டுறாதீங்க, நீங்க வித்திர தொழுதுட்டு உறங்குங்கன்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்டா, இது வேற ஹதீஸ்ல பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யூத்தி அவ்வல் லைல், ஆரம்ப இரவுலையும் தொழுதிருக்கிறாங்க, நடுவுலையும் தொழுதிருக்கிறாங்க, கடைசியிலையும் தொழுதிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் யாருக்கு எது வசதியோ அந்த அடிப்படையில் நம்ம வித்திர தொழணும். இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம வித்திர தொழ வேண்டும். அதுதான் இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வசியத்துக்களை செஞ்சாங்க. அதுல ஒன்று என்ன, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு பிடிக்கணும். 2வது துஹாவுடைய தொழுகையை பேணி வர வேண்டும். 3வது வித்திர் தொழுகையை தொழுது வர வேண்டும். இந்த முக்கியமான 3 சுன்னத்துக்களையும் நாங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். நோன்பு வந்து மாசத்துக்கு அதை கடைபிடிக்கலாம். அடுத்த 2ஐயும் வந்து ஒவ்வொரு நாளும் சம்மந்தப்படுறது. நோன்பு 3 ஒரு மாசத்துக்கு 3 நோன்பு. அது எப்பயும் நம்ம பிடிச்சு கொள்ளலாம், வியாழனோ திங்களோ, அது மாதிரி 13 14 15 அல்லது நமக்கு வசதிப்படுற சில பெண்களுக்கு அது அவங்களுக்கு வசதிப்படுற மாதிரி என்ன செய்யலாம், பிடித்துக் கொள்ளலாம். எனவே இப்படிப்பட்ட இந்த 3 அமல்களையும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வசியத்தாக சொன்னார்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். என்னென்றால்
ஒருவர் வந்து ஃபர்துல பிளவுறாரு, ஃபர்துல அவர் குறைபாடு செஞ்சு போட்டு இதை ஃபாலோ பண்ணி இதை பின்பற்றி அவர் சொர்க்கத்துக்கு போக நினைக்க கூடாது. விளைதானே? ஃபர்லு கண்டிப்பாக 5 நேர தொழுகைகள் துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, சுபு இதெல்லாம் அழகாக நேர்த்தியாக பக்குவமாக நம்ம தொழணும். அதை தொழுது அதுக்கு பின்னாடிதான் நம்ம மேலதிகமான வணக்கங்களுக்கு நம்ம போகணும். ஏன்னா அது கட்டாய கடமை. அதை விட்டா நம்ம கேள்வி கணக்கு இருக்குது. அதை விட்டா நம்ம அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். ஆனா இதுல சுன்னத்தான விஷயங்களை நாங்க செய்ய எங்களோட தரஜா அந்தஸ்து கூடுமே தவிர நாங்க இதை செய்வதன் மூலம் இதை செய்யாம விட்டு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க மாட்டேன் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் இந்த இடத்துல ஃபர்ல முக்கியத்துவப்படுத்துற காரணம் என்ன, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இரவு முழுக்க தொழுது போட்டு சுப தொழுதாம தூங்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப இரவு முழுக்க தொழுவதை விட சுபு தொழுவதே சிறந்தது. ஏனென்றா சுபுதான் ஃபர்து, கட்டாய கடமை. அதுக்கு நம்ம அல்லாஹ் பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்க மாட்டான், நீ ஏன் கியாமுல் லைல் இரவு முழுக்க தொலைலன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆனா நிச்சயமாக கேட்பான். சுபு தொலைலன்னு அல்லாஹ் நிச்சயமா கேட்பான். அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சு வரணும். நாங்க எப்பயுமே மாஷாஅல்லாஹ் ஃபர்ல நிறைவேற்றி போட்டு சுன்னத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு முஸ்லிம் ஒரு மோமீன் இருக்க மாட்டான். மோமீன் என்ன செய்வான்டா, நன்மையை தேடி 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 போவான். அப்ப நாங்க என்ன செய்வோம்டா, 5 நேர தொழுகையை தொழுது போட்டு அதே மாதிரி நாங்க 12 ரக்காத் முன்பின் சுன்னத்துகள் தொழுவது மூலமாக எங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்கும். அதே மாதிரி வந்து துஹாவுடைய தொழுகை, துஹருடைய முன் சுன்னத் தொழுகை, இப்படி நிறைய அமல்கள் குறித்து நாங்க இதுக்கு முன்னாடி வகுப்புகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த 3 வசியத்துக்களையும் நாங்க என்ன செய்யறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு ஹதீஸ் அறிவிச்ச அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இதைத்தான் வசியத்தாக அப்படியே அவங்க உணர்ந்து எங்களுக்கு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பெருமதியானது, எங்களோட வாழ்க்கையில நாங்க எவ்வளவு அதை பின்பற்றணும் என்பதை நம்ம அந்த ஹதீஸ்ல இருந்து புரிந்து கொள்ள முடியும். இது சஹீஹ் புகாரியினுடைய 1178வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீங்க எடுத்து பார்த்துக் கொள்ளலாம்.